இந்த மூவி பேர் த ஷைனிங். இந்த படம் 1980 ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஹோட்டலை காமிப்பாங்க. அந்த ஹோட்டலுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து இன்டர்வியூக்கு வந்திருப்பாரு. ஸோ அந்த ஹீரோ நேரா அந்த மேனேஜர் ரூமுக்கு போறாரு. அங்க அந்த மேனேஜர் நம்ம ஹீரோவை க்ரீட் பண்ணிட்டு அவரை உட்கார சொல்றாரு. உட்கார சொன்ன மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு வந்து இந்த ஹோட்டல் வந்து பனியால மூடப்பட்டிருக்கும். இங்க யாராலையும் கம்யூனிகேட் பண்ண முடியாது சுத்தமா. அதனால நீங்க தான் அந்த ஹோட்டலை வந்து பொறுப்பா இங்க இருந்து பாத்துக்கணும். இதுக்குள்ள மெயின்டெனன்ஸ் வேலையும் நீங்க தான் பார்க்கணும். அந்த மாதிரி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கு அந்த ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு புக் எழுதுற பழக்கம் இருக்கு, அதனால நான் இங்கே இருந்து தங்கிக்கிறேன். எனக்கு இந்த தனிமையில் இருந்தால் தான் புக் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட ஃபேமிலியையும் கூப்பிட்டுக்கிறேன். ஸோ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் 6 மாதம் இங்கே தங்கி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அந்த மேனேஜர் இன்னொரு மேட்டரையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆல்ரெடி இங்கே தங்கி இருந்தவர் வந்து சைக்கோவா மாறி அவரோட குடும்பத்தை அடிச்சு கொண்டுட்டு அவரும் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு அப்படிங்கிறத ஹீரோ கிட்ட சொல்றாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனைலாம் எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல போனால் என் ஒய்ஃபுக்கும் இந்த மாதிரி ஹாரர் ஸ்டோரிலாம் பிடிக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தெனாவட்டா சொல்றான். கால் பண்ணிட்டு நமக்கு ஹோட்டல்ல வேலை கிடைச்சிருச்சு, ஸோ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வை, நம்ம வந்து கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஹீரோவோட பையனுக்கு மனசுக்குள்ள இன்னொரு கேரக்டர் இருக்க மாதிரியே தெரியும். அது கூட அவன் கண்ணாடி முன்னாடி பேசிப்பான். அந்த கேரக்டர் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஹோட்டலுக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணு முன்னாடி அந்த ஹோட்டல் ஃபுல்லா ரத்தமா ஓடுற மாதிரி காமிக்குது. இதுக்கு அடுத்து அந்த ஹீரோ அவர் ஃபேமிலியோட கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு கிளம்பி போறாரு. மேனேஜரை பாக்குறாங்க. மேனேஜரை பார்த்துட்டு விளையாடிக்கிட்டு இருக்க அவன் பையன் கண்ணுக்கு 2 ட்வின்ஸ் தெரியுறாங்க. நெக்ஸ்ட் அந்த மேனேஜர் வந்து ஹோட்டல்ல ஃபுல்லா சுத்தி காமிக்கிறாரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே. நெக்ஸ்ட் வெளியில நிக்கிற அந்த ஸ்னோ மொபைலையும் காமிக்கிறாரு. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஏதாவது அர்ஜென்ட்னா அந்த மொபைலை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் அந்த ஹோட்டலோட குக் வந்து இந்த ஹோல் கிச்சனையுமே சுத்தி காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு தேவையான ஃபுட் எல்லாம் நம்ம இங்க ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கோம், இதை நீங்க எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவோட பையன் அந்த குக்கை ஊத்து கவனிக்கிறான். அதாவது அந்த குக்கை மைண்ட் ரீட் பண்ண ட்ரை பண்றான். ஹீரோவோட பையனை அந்த குக்கு கரெக்டா அவன செல்ல பேரான டாக்குன்னு சொல்லி கூப்பிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட கூப்பிட்டு போறாரு. நீ ஏன் என்ன குறுகுறுன்னு பார்த்தேன்னு தெரியும், உனக்குள்ள இருக்கிற பவரும் எனக்குள்ளேயும் இருக்குது, அது ஒரு மைண்ட் ரீடிங் பவர், இதுக்கு எங்க பாட்டி த ஷைனிங் அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு அந்த குக் வந்து அந்த பையன் கிட்ட சொல்றாரு. அந்த பையன் திருப்பி என்ன கேட்கறான்னா, அந்த ஹோட்டல்ல என்ன சம்பவம் நடந்தது எனக்கு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்தது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான்னா, ரூம் நம்பர் 237 என்ன நடந்தது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் முறைச்சிக்கிட்டே அந்த ரூம் பக்கம் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோக்கு ஹீரோயின் வந்து பெட் காஃபி போட்டு கொடுத்துட்டு, வா வெளியில போலாம், வெளியில பனிலாம் விழுது, அதை நம்ம சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல நான் புக் எழுதணும், நீங்க 2 பேரும் போய் சுத்தி பாருங்க அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க 2 பேரும் போயிட்டு அங்க இருக்கிற ஒரு ட்ரீ மேஸை வந்து சுத்தி பாக்குறாங்க. அந்த மேஸ் வந்து ரொம்ப ட்ரிக்கியா இருக்கும், அதுல இருந்து வெளியில அவ்வளவு சீக்கிரமா வர முடியாது. இந்த கேப்ல ஹீரோ வந்து உள்ள சும்மா சுத்திக்கிட்டு இருந்தான். அடுத்த சீன்ல அந்த குட்டி பையன் அந்த ரூம் நம்பர் 237க்கு போறான். அங்க போயிட்டு அந்த கதவை திறக்கிறதுக்காக ட்ரை பண்றான். அப்புறம் ஏதோ ஒரு மனமாற்றத்தினால அங்க இருந்து அவன் கிளம்பி போயிடுவான். ஹீரோ வந்து தீவிரமா புக் எழுதுறத ஸ்டார்ட் பண்ணி எழுதிக்கிட்டு இருப்பாரு. இந்த டைம்ல ஹீரோயின் வந்து வா வெளியில போலாம், திருப்பி இப்பயாவது வா நம்ம சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ்ஃபுல்லா கேட்கும்போது அந்த ஹீரோ திடீர்னு சைக்கோத்தனமா அவட்ட நீ என்ன திரும்ப டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லி அவன் எழுதி வச்ச பேப்பரை கிழிச்சிடுறான். இதை பார்த்து அந்த ஹீரோயின் செம ஷாக் ஆகிட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வெளியில பனியில ஜாலியா விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த கேப்ல இவன் வந்து ரொம்ப சைக்கோத்தனமா தனிமையில மாறிக்கிட்டே இருப்பான். உடனே அந்த பையன் வழக்கம் போல சைக்கிள் எடுத்துட்டு போகும்போது அந்த ட்வின்ஸ் திருப்பி அவன் கண்ணில் தெரியுறாங்க. ஆனா இந்த 2 தடவையும் செத்து போன மாதிரி தெரியுறாங்க. இதை பார்த்து அவன் ரொம்ப பயந்து போயிடுவான். இதுக்கப்புறம் அவன் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பால் உருண்டு வரும். அந்த பால் எங்க இருந்து உருண்டு வந்தது அப்படின்னு பார்க்க போனா அந்த ரூம் நம்பர் 237 திறந்து அந்த பால் அங்கிருந்து உருண்டு வரும். அதுக்கப்புறம் ஹீரோயின் உள்ள ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பயங்கர அலறல் சவுண்ட் கேட்கும். என்னன்னு போய் பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பான். அவர்கிட்ட போய் என்னன்னு கேட்கும்போது அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் வந்து உங்க 2 பேரையும் அடிச்சு கொள்ற மாதிரி கனவு கண்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அந்த ஹீரோயின் வந்து இல்ல அது வெறும் கனவு தான் அப்படின்னு சொல்லி கன்சோல் பண்ணுவான். அந்த குட்டி பையன் பயங்கரமா அழுதுகிட்டு வரான். அவன் கை காலெல்லாம் ரத்தமா இருக்கும். அதை பார்த்துட்டு சரி நீ தான் இதை பண்ணியிருக்க, நீ சொன்னது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு பழிய தூக்கி அந்த ஹீரோ மேல போட்டுட்டு அந்த பையனை கூப்பிட்டு அவங்க அம்மா கிளம்பி போயிடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த ஹீரோ அந்த காரிடர் ஃபுல்லா சைக்கோத்தனமா சுத்திக்கிட்டே இருப்பான். சைட்ல ஒரு பாரை பார்ப்பான். அந்த பாருக்குள்ள போவான். அந்த பார்ல யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா இவனுக்கு சடனா அங்க ஒரு பார் டெண்டர் இவனை வந்து கிரீட் பண்ற மாதிரி இல்லூஷன் வரும். அந்த பார் டெண்டர் உடனே சார் உங்களுக்கு என்ன சரக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவன்ட்ட கேட்பாரு. அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, நான் என் பையனை அடிக்கவே இல்லை, ஆனா என் ஒய்ஃப் வந்து என் பையனை நான் தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லி என் மேல பழிய தூக்கி போட்டுட்டா, எனக்கு வெறும் கனவு தான் வந்தது அப்படின்னு சொல்றான். அவன் ஒய்ஃப் வந்து தேடி கையில பேட்டை தூக்கிட்டு ஓடி வரா. ஓடி வந்துட்டு நான் வந்து பயங்கரமா ஒரு பொம்பளைய வந்து ரூம் நம்பர் 237ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட சொல்றான். அதுக்கு அவன் வந்து இல்ல அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சைக்கோத்தனமா பேசுறான். இதுக்கப்புறம் அந்த குக்குக்கு வந்து ஒரு இல்யூஷன் தெரியுது. அதாவது அந்த ரூம் நம்பர் 237 திறந்திருக்க மாதிரியும் அந்த ரூமுக்குள்ள போனதுல இருந்து அந்த குட்டி பையன் ஒரு மாதிரி ஆன மாதிரியும் அவனுக்கு ஒரு இல்யூஷன் தெரியுது அந்த குக்குக்கு. அந்த குக்கு உடனே அங்க இருக்கிற ஹோட்டலுக்கு ட்ரை பண்ணும்போது அவருக்கு லைன் கிடைக்காது. உடனே அவர் அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுவாரு. உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சார், நான் வந்து கால் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு ஹீரோ போயிடுவான். அந்த ரூம் நம்பர் 237 அந்த ரூமுக்குள்ள பாத்டப்ல ஒரு லேடி குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவனும் ஒரு மாதிரி ஆகி அந்த லேடியை போய் கட்டி பிடிப்பான். உடனே அந்த லேடி வந்து ஒரு கிளவியா மாறி
மாதிரி இவனை துரத்துவாங்க. இவன் உடனே அந்த ரூமை பூட்டிட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள வந்துட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, அந்த ரூமுக்குள்ள யாரும் இல்ல, நீ யாரையும் பார்க்கல அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணுவான். இதுக்கப்புறம் அந்த லேடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஹோட்டல்ல ஏதோ இருக்கு, நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு இந்த ஹீரோ திடீர்னு சைக்கோவா மாறிட்டு, நான் இங்க அக்ரிமெண்ட்ல சைன் போட்டிருக்கேன், என்னால இங்க இருந்து வர முடியாது, அதனால நீங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறான். அதுக்கப்புறம் திருப்பி அந்த பாருக்கு போறான். அங்க ஒரு வெயிட்டர் வந்து என் மேல ஃபுட்டை கொட்டிடுறாரு. அவர் உடனே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதை கிளீன் பண்ணி விட்டுருக்கும் போது, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, என் பேர் வந்து கிரீடி அப்படின்னு சொல்றான். கிரீடியாவோ, அப்ப நீங்க தான் இந்த ஹோட்டல்ல தங்கி இருந்து உங்க ஃபேமிலியை கொன்னீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா அது நான் தான், நான் ஒர்க் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா ஒர்க் பண்ண விடாம அவங்க பயங்கரமா என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதனாலதான் கொன்னுட்டேன். எனக்கு தெரிஞ்சு உன் ஃபேமிலியும் இதே பிரச்சனை தான் இருக்குது, சோ உன் பையனையும் நீ கொன்னுரு, அவர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான், ஃபர்ஸ்ட் உன் பையனை கொல்லு, அதுக்கப்புறம் உன் ஒய்ஃபை கொல்லு அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவர் மனசுல ஆழமா பதிச்சிடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, நேரா அந்த ரேடியோ ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ரேடியோ சிஸ்டம் எல்லாத்தையுமே உடைச்சு போட்டுறான். அதுக்கப்புறம் அந்த குக்குக்கு மனசு சரியில்லாம அவர் ஃபிளைட்டை பிடிச்சிட்டு இந்த இடத்துக்கு வரதுக்காக வந்துட்டு இருப்பாரு. இதை பார்த்து அந்த ஹீரோயின் நேரா போயிட்டு அவன் எழுதி வச்சதெல்லாம் பார்த்தா அவன் ஒரே வார்த்தை தான் திருப்பி திருப்பி டைப் அடிச்சிருப்பான். ஹீரோ இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு நேரா ஃபர்ஸ்ட் அவன் ஒய்ஃபை கொல்றதுக்காக வருவான். ஒய்ஃப் வேண்டாம் இப்படி என்ன பண்ணாத அப்படின்னு சொல்லுவான். ஆனா இவன் அது எதுவுமே காதுல போட்டுக்காம, வா ஃபர்ஸ்ட் நான் நம்ம பையனை கொன்னுடுறேன், அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான், அவனால நான் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோஆபரேட் பண்ண அந்த பேட்டை கையில கொடு, நம்ம அவனை அடிச்சு கொண்டுடலாம், அதுக்கப்புறம் நான் உன்னை கொண்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவான். அப்புறம் கையில இருக்க பேட்டால அவன் தலையிலே ஒரு அடி அடிச்சு அவனை நேரா தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற அந்த ஸ்டோர் ரூம்ல அவனை போய் போட்டுட்டு அந்த இரும்பு டோரை அவன் லாக் பண்ணி வச்சுட்டு போயிடுவான். அவன் கதவை திறக்க சொல்லி பயங்கரமா கதறுவான். ஆனா அவன் அந்த இடத்த விட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் வெளியில போயிட்டு அந்த ஸ்னோ மொபைல் எடுத்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்னோ மொபைலையும் ஓட முடியாத அளவுக்கு அவன் ரிப்பேர் பண்ணி வச்சிருந்துப்பான். ஹீரோக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணுவான். அதுக்கப்புறம் அந்த அமானுஷ்ய சக்தியோட அவன் பேசிக்கிட்டே இருப்பான், இந்த கதவை திறந்து விட சொல்லி. அதுக்கப்புறம் அந்த குக்கு வந்து இந்த ஸ்னோ மொபைல் எடுத்துட்டு அந்த ஹோட்டலை நோக்கி வந்துகிட்டு இருப்பாரு. இந்த சின்ன பையன் கத்தியை எடுத்துட்டு போயிட்டு அந்த ரூமோட கதவுல போய் ரெட் ட்ரம் அப்படின்னு சொல்லி எழுதுவான். அவங்க அம்மா எந்திரிச்சு பார்த்துட்டு கத்தியை என் கையில வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு கண்ணாடியை பார்க்கும்போது அந்த ரெட் ட்ரம் தலையில பார்த்தா மர்டர் அப்படின்னு தெரியும். இதை பார்த்து அவங்க அம்மா பயங்கர ஷாக் ஆயிடுவாங்க. வெளியில பார்த்தா அந்த ஹீரோ கதவை திறந்துட்டு எப்படியோ வெளியில வந்துருவான். அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த அமானுஷ்ய சக்தி இவனுக்கு கதவை திறக்க ஹெல்ப் பண்ணிருக்கும். இதுக்கப்புறம் ஒரு பாத்ரூம்ல போய் அவங்க லாக் ஆகிட்டு அந்த பாத்ரூம் ஜன்னலை திறந்து அந்த பையனை ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா எஸ்கேப் ஆக வைக்கிறாங்க. இவன் அந்த கோடாரியை வச்சு அந்த கதவை பயங்கரமா அடிச்சு நொறுக்குவான். அவங்க அம்மாவும் அது வெளியே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்களால போக முடியாது. அதுக்கப்புறம் மரியாதையை நீ கதவை திறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை பயங்கரமா கோடாரியால அடிச்சு உடைச்சிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துவான். இதுக்கப்புறம் குக்கு வரதை சுதாரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் அவனை கொண்டுலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு அவன் நேரா கோடாலி எடுத்து அவன் வயிற்றுலேயே ஒரு அடி அடிச்சு அவனை ஒரே அடியில கொண்டுருவான். இதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் இருக்கிறத பார்த்துட்டு சரி ஃபர்ஸ்ட் அவனை போய் கொண்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நோக்கி ஓடுவான். இவங்க அம்மா அந்த படி ஏறி மேல பார்க்கும்போது அந்த ரூமுக்குள்ள அந்த பார்டெண்டர் இவங்க ரெண்டு பேரையும் பாக்குற மாதிரியே பார்ப்பான். இதை பார்த்து அவங்க அம்மா பயங்கர ஷாக் ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் அப்பா வரதை பார்த்துட்டு நேரா அந்த மேசுக்குள்ள ஓடிடுவான். இவனும் அவனை விடாம துரத்திக்கிட்டே இருப்பான். அவங்க அம்மா அதுக்கப்புறம் அந்த குக்கு இறந்ததையும் பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் கொன்னவன் திருப்பி இவங்க அம்மாவுக்கு காட்சி அளிப்பான். இதுக்கப்புறம் அவங்க அம்மா பயந்து அந்த ஃபர்ஸ்ட் காமிச்ச லிஃப்ட்டை நோக்கி ஓடுவாங்க. அந்த பையன் இவர் எப்படி நம்மளை கரெக்டா ஃபாலோ பண்றாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஃபுட் ஸ்பிரிங்ஸை வச்சு தான் ஃபாலோ பண்றாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, நேரா ஒரு சைட்ல போய் ஒளிஞ்சுப்பான் எங்கேயும் நடக்காம. அவங்க அம்மா இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில பார்த்தா அந்த லிஃப்ட்டை நோக்கி வந்துருவாங்க. அவங்க அந்த லிஃப்ட்டை உத்து பார்க்கும்போது அந்த பையனுக்கு தெரிஞ்ச மாதிரியே அந்த லிஃப்ட் வழியா பயங்கர ரத்த ஆறு ஓடுற மாதிரி இல்யூஷன் இவங்களுக்கும் தெரியும். அந்த பையன் பயந்து போயிட்டு அவங்க அப்பா கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சே இருப்பான். ஃபுட் ஸ்பிரிங்ஸ் ஒரு இடத்துல நின்னதை பார்த்து அவங்க அப்பா பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடுவான். இதுக்கப்புறம் அவங்க அம்மா வெளியில ஓடி வந்துருவாங்க. அந்த குக்கு ஓட்டிட்டு வந்து ஸ்னோ மொபைல் பக்கத்துல நிப்பாங்க. அந்த பையன் எப்படியோ அந்த ட்ரீ மேஸ் விட்டு வெளியில வந்து அவங்க அம்மாவை பார்த்துருவான். அவங்க அம்மா அவனை கட்டி பிடிச்சிட்டு வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த குக்கு ஓட்டிட்டு வந்து ஸ்னோ மொபைல் எடுத்து தப்பிச்சிருவாங்க. இந்த ஹீரோ சைக்கோத்தனமா அவனால அந்த குளிர்ல மூச்சு வாங்கிக்கிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு உட்காந்துருவான். அடுத்த நாள் காலையில பார்த்தா அவன் உடஞ்ச நிலைமையிலே செத்து போயிடுவான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹோட்டலுக்குள்ள இருக்கிற ஒரு ரூம்ல இருக்கிற ஒரு போட்டோவை அப்படியே ஜூம் பண்ணி காமிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஜூம் பண்ணி பார்க்கும்போது அங்க அந்த பார்ட்டி நடந்த போட்டோவை காமிப்பாங்க. அதாவது இந்த ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் இல்யூஷன் தோன்றும்ல, அந்த இடத்துல ஒரு பார்ட்டி நடக்கிற மாதிரி தான் ஒரு இல்யூஷன் தோணும். அந்த குரூப் போட்டோவை காமிப்பாங்க. அந்த குரூப் போட்டோ காமிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஜூம் பண்ணி பார்த்தா இந்த எல்லாருக்கும் முன்னாடியும் சென்டர்ல இந்த ஹீரோ நிக்கிற மாதிரி இருக்கும் அந்த போட்டோல. இதுக்கப்புறம் அந்த ஓவர்லுக் ஹோட்டல் அந்த ஜூலை 4th பால் 1921 இங்க நடந்த ஈவெண்ட்டுக்கான போட்டோல இந்த ஹீரோவோட போட்டோ இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க.